ஒரு அருமையான மாலை பொழுது அமராவதி கரையோரத்தில் இன்றைய இளைய சமூகத்தின் நாவுகளில் தமிழ்மொழி நடனமாடி சென்றிருக்கிறது. நடுவர்கள் சார்பாக ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்துவிட்டு இடம் சாரலாம் என்று நினைக்கிறேன். பெரும்பான்மையான போட்டியாளர்கள் ஒரே தலைப்பின் கீழ் உங்களுடைய உரைகளை அமைத்திருந்தீர்கள். ஏறத்தாழ ஒரு 6 பேர் ஒரே தலைப்பின் கீழே பேசுறீங்க, ஒரே கருத்தை பேசுறீங்க. இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில புத்தக வாசிப்பு அப்படிங்கிற பழக்கம் இல்லாமல் போய்விட்டது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எல்லாரும் முடிவு காட்டி காத்திருப்பீங்க. இப்ப நான் என்ன பேசினாலும் உங்க காதில் விழுகாது, அது ஒரு விஷயம். ஏன்னா உங்களை மாதிரி நானும் ஒரு போட்டியாளராக இருந்து இதே மரியாதைக்குரிய சுந்தரமையா அவர்கள் எல்லாம் நான் பேச்சாளராக இருக்கிற காலத்தில் எனக்கு நடுவராக இருக்காங்க. இன்னைக்கு அவர்களோடு இறைவன் அமர்ந்து இந்த நடுவர் பணியை செய்ய வைத்ததற்கு வல்ல இறைவனுக்கு தான் முதல்ல நன்றி செலுத்தணும். மொழியாக என்னுடைய நாவில் நடனம் ஆடுகிற தமிழுக்கு அடுத்த நன்றியை சொல்லணும். அதனால நானும் உங்களை மாதிரி இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கீங்க. என்ன பேசி யார் பேசி யாரெல்லாம் என்ன வேற ரிசல்ட் சொல்ற நேரத்தில் வந்து நொய்யும் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய சிந்தனைகளும் என்ன ஓட்டங்களும் இருக்குமே தவிர, ஆனால் என்ன சொல்றாங்கன்றது நம்ம யாருக்கும் கேட்க மாட்டோம். கேட்டாதான் அடுத்த முறை நாம் சரி செய்வதற்கான ஒரு வழிவகை நமக்கு கிடைக்கும். என்னைக்குமே எல்லாரும் போகிற ஒரு பாதையில் போனோம் அப்படின்னு சொன்னா இந்த பாதையில இதுதான் நமக்கு இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா அந்த பாதையில போகாம மாற்று பாதையில் போனால்தான் புதிய பல செய்திகளை நமக்குள் உள்வாங்கிக் கொள்ள முடியும். அதனாலதான் மாணவர்கள்ட்ட தொடர்ந்து சொல்றது ஒரே தலைப்பின் கீழே, பொதுவான தலைப்பின் கீழே. இப்ப நிறைய பேர் காமராசரை பத்தி பேசுறீங்க, மகிழ்ச்சி. ஆனா அந்த பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துல இருந்து கல்வி வளர்ச்சி நாளில் பேசியிருக்காங்க. ஜூலை 15 காமராசர் பிறந்த, இது எல்லாமே நம்ம